ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம டி சுரேஷ்குமார் டைரக்ஷனில் 2024 கடைசி வாரத்தில் ரிலீஸ் ஆன படம் தான் மலையில் நனைகின்றேன். இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். மலையில் நனைகின்றேன் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கதைப்படி நம்ம ஹீரோ வந்து ஒரு பணக்கார பையன். அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன். அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு வந்து ஐயர் வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஒரு நல்ல உள்நோக்கத்தோட ஒரு காலேஜ் முடித்த பொண்ணு. அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி வெளிநாட்டு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அவருடைய ஒரு எய்மாகவே வச்சுருக்காங்க அந்த ஃபேமிலியை. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுறாரு. பண்ணணுன்னு 2 வீட்டுக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அந்த பொண்ணு வந்து கண்டுக்கிறதில்ல. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்மளுக்கு தகுந்த துணை வந்தான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு 2 பேர் என்ன பண்ணாங்க, வீட்டை எதிர்ப்பை மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேர் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் நல்லா குணமாகி வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. வாழ ஆரம்பித்த உடனே ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு அப்பா வீட்டுக்கு மறுபடியும் வராங்க. அப்பா வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒதுக்குனாலும் நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகேம்மா நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, அப்புறம் அதெல்லாம் போதும், அப்பாவை தேடி வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. வரும்போது மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அது காரணம் என்ன? ஏற்கனவே ஆன ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் என்ன? அதுக்கு அந்த பக்கம் மறுபடியும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அதுக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய ஸ்டோரி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக நம்ம படம் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இந்த கதை பிடிச்சிடும். இப்போ ஏதோ வருஷத்துக்கு ஒரு படம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கதை புரியாது. இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா கூட கண்டிப்பாக புரியாது. அந்த மாதிரி கதை தான் இது. ஏன்னா இந்த படத்தினுடைய ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம எப்பயுமே பார்த்து சலிச்சு போன ஒரு கதை தான். பார்த்து சலிச்சு போன கதைனா என்ன சொல்கிறேன்னா, பார்த்த உடனே லவ் பண்ண உடனே எதிர்ப்பை மீறி கல்யாணம். எப்பயுமே அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு பையன், அம்மா மேலே பாசமாக இருக்கிற ஒரு பையன். அந்த பக்கம் ஒரு கனவு சுமந்துட்டு இருக்கிற ஹீரோயினி. அவங்களுக்கு வந்து அந்த கனவை உடைச்சி இந்த லவ் பண்ணுற பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறான். இது வந்து நம்ம நிறையா படத்தில் பார்த்து நம்மளுக்கு சலிச்சு போச்சு. அதே போல் தான் அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ட்விஸ்ட்டோட அந்த படத்தை கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி கிளைமேக்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட் ஆகும்போது நம்ம என்ன நினைப்போம், இந்த சீரியலெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆனாலும் கூட ஹீரோவும் ஹீரோயினும் நெத்தியில் ஒரே ஒரு கட்டு மட்டும் போட்டு வந்து உக்காந்துருப்பாங்க. ஒரே ஒரு சின்ன காயம், ஒரே ஒரு கட்டு மட்டும் போட்டுட்ருப்பாங்க. அதுவே ஒரு 6 மாதத்துக்கு ஓட்டுவாங்க. அதுபோல் தான் இவங்க அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆகும்போது என்னடா இப்படி டக்குன்னு எந்திரிச்சு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அதுக்குண்டான விடை வந்து கிளைமேக்ஸில் கொடுத்துருக்கிறது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம்தான். இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய இந்த படம் தான் இது. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் ஒதுக்கிட்டு செகண்ட் ஹாஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த படத்துக்கு வந்து 45 to 50 மார்க்குள்ள கொடுக்கலாம். அதுக்குண்டான ஒர்த்தான படம் தான் இது. இந்த மலையில் நனைகின்ற படத்தை நீங்கள் பார்த்து ஒரு டைம் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல.